அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரப் போகிறார். உங்களிடத்தில் இருக்கும் கொஞ்சம் பெருகப் போகிறது. அது எப்படிங்க கொஞ்சம் பெருகும்? பெருகும். ஆமென். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, லாஜிக் வேலை செய்யாது. குறிப்பா சூப்பர் நேச்சுரல்ல. இல்ல 5 அப்பம் 2 மீன்னா லாஜிக்கே இல்ல. 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அந்த 5000 புருஷர்களுக்கு மனைவிகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மனைவி அப்படி நம்ம வச்சா 5000 ஆண்கள், 5000 பெண்கள். அவங்களோட பிள்ளைங்கள நீங்க கணக்கு வச்சீங்கன்னா, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இல்ல? அது எப்படி 5 அப்பத்த அப்படி குடுத்தாரு? லாஜிக்கே இல்ல. நான் சொல்றேன் சூப்பர் நேச்சுரல்ல உங்க லாஜிக் வேலை செய்யாது. ஆமென். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா பெருக்கத்தை கொண்டு வரப் போகிறார். ஆமென். வேதத்துல அவர் செஞ்சிருக்கிறாரு. பாருங்க 1 ராஜாக்கள் 17ல அந்த விதவையுடைய வீட்டில ஊழியக்காரர் போறாரு. வசனம் சொல்லுது 1 ராஜாக்கள் 17ல 15 பாருங்களேன். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். அப்ப நான் சொல்றேன், உங்க பேங்க் அக்கவுண்ட் இந்த வருஷத்துல எம்டியாவே ஆகாது. நீங்க நிறைய பேரோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 20 ரூ. 30 இந்த வேலை சம்பளம் வாங்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு 20ஆம் தேதி தாண்டிட்டீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே போயிடும். மாச கடைசியில ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இனி அப்படி நடக்காது. என்னுடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருக்கு. உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பெருகும்படியாய் செய்கிறேன். உன்னுடைய ஆஸ்தியை நான் பெருகும்படியாய் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த தரித்திர மனப்பான்மை உங்களை விட்டு போகட்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள் செல்வந்தர்களாய் வாழ வேண்டும். ஆமென். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். கடன் இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஏங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொன்ன பிறகு நம்ம கடன்ல இருந்தா அவரை நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. எனவே நான் சொல்லுகிறேன், கடன் இனி நான் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் பெருக செய்து கடன்களை எல்லாம் அடைக்கும்படி வழி செய்வார். சில கடன்கள் ரத்து செய்யப்படும். ஆமென். நீங்க நம்புவீங்கன்னா உங்க கடன் ரத்து செய்யப்படும். ஆமென். சரி, இப்ப இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவர் போய் அந்த அம்மாட்ட போயிட்டு முதல் தண்ணி கேட்பாரு. அப்புறம் என்ன கேட்பாருன்னா, ஒரு அடைய செஞ்சு கொடு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, "அப்பா, என்ன ஐயா நீங்க வந்தீங்க, தண்ணி கேட்டீங்க குடுத்தேன். இப்ப நீங்க என்ட்ட இருக்க கொஞ்சத்த தான் நீங்க நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போக வச்சிருக்கிறோம். அத கேட்கிறீங்களே." இன்னே இவரு சொல்றாரு, "நீ போய் செய். கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன். இந்த பஞ்சம் இருக்கிற வரைக்கும் உன்ட்ட இருக்கிற அந்த எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே போகாதுன்றாரு." அந்த அம்மா பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம். அத போய் நம்பி எலியாவின் சொற்படி செய்தாலாம். கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தாராம். சில நேரம் பாஸ்டர் சொல்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. சர்ச்சில் பாஸ்டர் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க நேசிங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, காணிக்கையை நீங்க கொடுங்க அப்படின்றப்ப அதை தவறாய் சித்தரிச்சு இவங்க காசு கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு அப்படி யூடியூப் சேனலை வச்சு என்னென்னமோ பேசி முடிச்சிடுறோம். ஆனா நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரலா ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கை நீங்க அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி சில நேரத்துல உங்க ஊழியக்காரர் சொல்றதை நீங்க கேட்க வேண்டும். ஆமென். இது இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படி மூவ் அதெல்லாம் நான் பேசல. நான் சொல்றது உங்க ஊழியக்காரவங்க, உங்களை நேசிக்கிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கும் போது நீங்க அவங்க சொற்படி செய்ய வேண்டும். அவங்க கீழ்ப்படிய சொல்றாங்களா, கீழ்ப்படிங்க. உங்க சர்ச்சில் எல்லாம் சேர் போடணும், வாலண்டியர் ஒர்க் கூப்பிடுறாங்களா, செய்யுங்க. உங்க சர்ச்சில் ஒரு நீட் இருக்கா, போய் சந்திங்க. இந்த ஊழியத்தை தாங்கணும்னு சொல்றாங்களா, தாங்குங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருக்கத்தை கொடுப்பார், பெருக வைப்பார். கொஞ்சம் தான் இருக்கலாம், பெருக வைப்பார். என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். கார் வாங்குறதுக்கு எனக்கு சாத்தியமே இல்லை. நான்லாம் கார் வச்சிருப்பேனா அப்படின்ற எண்ணங்கள். ஆனாலும் நான் வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தேன். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே நான் வச்சிருந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எம்டி பண்ணி அவர்கிட்ட கொடுத்து, நீங்க கார் உங்க காருக்கான என்னுடைய விதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆண்டவர் எனக்கு
நான் செலவே பண்ணாம காரை கொடுத்தார். ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள். நிச்சயம் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கென கொடுத்திருக்கிற உங்களுடைய ஊழியர்களின், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ், அவங்களுடைய சொல் கேட்டு நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அதிலே ஒரு பெருக்கம் இருக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பற்றாக்குறைவில் இனி வாழப் போவதே கிடையாது. கடனிலே இனி வாழப் போவதே கிடையாது. கர்த்தர் உங்களை குறைவில் இனி வைக்கவே மாட்டார். உங்கள் சூழ்நிலையை மாற்றி போடுவார். அபரிவிதமான நம்ப முடியாத பெருக்கம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.